அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், குட் ஈவினிங். ஓகே. இன்னைக்கு வந்து டியூஸ்டே நாங்கள் ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷனில் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பம்கின் சீட் பற்றியும் நட்ராஸ் சப்ளிமெண்ட் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிஸ்வானா சிஸ்டர் வந்து பம்கின் சீட்டை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரிஸ்வானா சிஸ்டர், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் ஆல். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் பேசுறது கிளியரான்னு சொல்லுங்க. எங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் கிளியர் ஆகுறதுக்கு நான் பேசுறது எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு கிளியரா கேட்கணும். செட்ல போடுங்க கிளியரா இருந்தா. இடையில சம்டைம் வந்து பேசுறது கிளியர் இல்லாம போனா கட்டாயம் செட்ல போடுங்களேன். சரியா? எனிவே ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நாங்க வந்து ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங் மூலமா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை பத்தியும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில வந்து இன்னைக்கு பம்பிங் சீடை பத்தியும் நட்கிராஸை பத்தியும் தெரிஞ்சு கொள்றதுக்காக நீங்க எல்லாரும் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கிறாங்க. ஜஸாக்கல்லா ஹைரா. நான் வந்து பிடிஎஃப் குள்ள போம். ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் வந்து ரிஸ்வானா. நான் அபெக்ஸ் சோரால ஜாயிண்ட் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலாகுது. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு கிட்டவாகுது. மாஷா அல்லான்னு சொல்லி இந்த வீக் வந்து 1,10,000 இன்கம் எடுத்திருக்கிறேன். இப்ப இவ்வளோ தூரத்துக்கு வளர்றன்றது வந்து சில்லற விஷயம் இல்ல. அபெக்ஸ் சோராவை பத்தின ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் இருந்ததால தான் என்னால இவ்வளோ தூரத்துக்கு வர இயலுமா இருந்துச்சு. அப்ப நீங்களும் கட்டாயம் அலட்சியமா நினைக்காம, நாங்க எந்த கம்பெனில ஜாயிண்ட் ஆகிக்கிறோம், அந்த கம்பெனி தயாரிப்புகள் என்னென்ன, அது ஒவ்வொன்றும் எப்படி தயாரிக்கப்பட்டிருக்குது, யார் யாருக்கு அதை சேல் பண்ணேலும், என்னென்ன நோய்கள் இருந்தது பாதுகாக்கும், அந்த அவ்வளோ விஷயமும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் எங்களோட தொழில். தொழிலை பத்தி நாங்க தெரிஞ்சுக்காட்டி வேலையே இல்லையே. நீங்க எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அபெக்ஸ் சோரால முன்னுக்கு போக இயலும். அதாவது பொதுவா பாருங்க, பெண்கள் வீட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, உண்மையிலே வந்து ஊட்டு நிர்வாகத்தை வந்து பெண்கள்கிட்ட தான் கொடுக்குறாங்க. சமைக்கிறது, மருந்துகள் கொடுக்கறது, சுகம் இல்லாம போன அதுல பாக்குறது, கேக்குறது, எல்லா பொறுப்புமே பெண்களோட கையில தான் நிக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, பெண்கள் வந்து எல்லா விஷயத்தையும் உன்னிப்பா கவனிச்சு செயல்படுவாங்க. உண்மைதானே? எல்லா விஷயத்தையும் 1க்கு 1000 தடவை யோசிச்சு முடிவெடுப்பாங்க. பொதுவாவே வந்து எல்லா வீட்லயுமே தான் பாருங்க. எங்கட நாங்க வந்து பேரண்ட்ஸ் இருந்த நேரம் வந்து எங்கட உம்மோட கையில தான் ஊட்டு நிர்வாகம் இருந்துச்சு. நாங்க மெரி பண்ணி போன பிறகு எங்கட கைக்கு தான் அந்த ஊட்டு நிர்வாகம் வருகுது. காரணம் என்னன்னு சொன்னா, குடும்ப ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல பெண்கள் தான் அதிகமா இந்த முன்னுக்கு நிக்கிறாங்க. அதான் விஷயம். அப்ப எங்கட குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணுமா இருந்தா, நாங்க என்னென்ன விஷயங்களை பின்பற்றணும்ன்றத எங்களுக்கு அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் இருந்தே தெரிஞ்சு கொள்ள இயலும். அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உணவுகள் தான். அப்ப எந்த மாதிரியான உணவுகளை நாங்க எங்கட வீட்ல வந்து எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா எங்கட வீட்டாக்கள் ஆரோக்கியமா இருப்பாங்கன்றத நாங்க இந்த அபெக்ஸோரா மூலமா தெரிஞ்சு கொள்ள இயலும். சரியா? ஆஹ் அந்த வகையில வந்து எங்கட அபெக்ஸோரால கிட்டத்தட்ட 33 34 வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுலயும் வெல்னஸ், அதாவது சப்ளிமெண்ட். சப்ளிமெண்ட் சொல்றது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட். சரியா? அதாவது ஆஹ் உணவுப் பொருட்களை உணவுப் பொருட்கள், துணை உணவுப் பொருட்கள் இதுவரை கொண்டு கெப்சூல் வடிவுல தயாரிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 14 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 14 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து கெப்சூல் வடிவுல தயாரிக்கப்பட்டிருக்குது. இஸ்பிரினுல்லா கெப்சூல், சென்ட்ரல்லா கெப்சூல், கனோடர்மா சப்ளிமெண்ட், கெப்சூல், பிளாக் சீட் சப்ளிமெண்ட், அந்த மாதிரி எல்லாமே சப்ளிமெண்ட் தான். சரியா? இங்கினி சப்ளிமெண்ட், மொரிங்கா சப்ளிமெண்ட், சின்னமுன் சப்ளிமெண்ட், நிறைய சப்ளிமெண்ட்கள் இருக்குது. அந்த வகையில நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இன்னைக்கு வந்து பம்பிங் சீட் சப்ளிமெண்ட்டை பத்தி. இந்த பம்பிங் சீட் சப்ளிமெண்ட்னா என்னன்றதை பார்ப்போம். பம்பிங் சீட் அதாவது வட்டக்காய் விதை. சரியா?
இப்ப வட்டக்காயில வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. ஆனா அதை விட அதிகமான விட்டமின் வந்து வட்டக்காய் விதைகள்ல நிக்குது. சரியா? இப்ப இந்த வட்டக்காய் விதைகள் பூசணிக்காயினும் சொல்ற பூசணி விதைகள், இந்த பூசணி விதைகள்ல தான் இந்த விட்டமின் வந்து அதிகமா இருக்குது. நாங்க அதுல இருக்கிற விட்டமின்ஸ் என்னென்னு பாக்குறதுக்கு முதல்ல வந்து நான் ஒரு விஷயம் கேக்குறேன், சட்ல போடுங்க. சரியா? இந்த வட்டக்காய் விதைகள் பூசணி விதைகளை எத்தனை பேர் சாப்பிட்டிருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசுல வந்து எங்கட உம்மம்மா வந்து எங்கட ஃபெமிலில இருக்கிற நான், எங்கட தாத்தா, தங்கச்சி, தம்பிகள் இருந்தோம். எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, பகலைக்கு வந்து வட்டக்காய் சமைச்சா, அந்த வட்டக்காய் விதைகள வந்து நல்லா கழுவி காய வச்சு, அதுக்கு பிறகு வந்து உப்பு போட்டு ஓட்டுல வறுப்பாங்க. வறுத்து அந்த அந்த டைம்ல வந்து முதலே காலத்துல வந்து திண்ண வீட்ல எல்லார வீட்லயுமே அந்த காலத்து வீட்டுகள்ல வந்து அந்த காலத்துல கட்டப்பட்ட அந்த மண் வீட்டுகள்ல வந்து திண்ணன்னு சொல்லி முன்முற்றம் அப்படி இல்லாட்டி அந்த முன் வாசல் படி இந்த மாதிரி நீட்டுக்கு இக்கும். அதுல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு தருவாங்க. உப்பு போட்டு செஞ்சா நாங்க வந்து அதுல தோல் நீக்கிட்டு அது உள்ளுக்கு பச்சை கலருக்கு இருக்கும். அந்த பூசணி விதை உள்ளுக்கு வந்து பச்சை கலருக்கு இருக்கும். அத சாப்பிடுவோம். சும்மா அத கொறிச்சு கொறிச்சு எங்களுக்கு அது சும்மா இப்ப மிக்ஸர் தின்ற மாதிரி சொல்லப்போனா. மிக்ஸர் சாப்பிடுறதால உண்மையிலேயே உடம்புக்கு கெடுதிதான். அது வந்து பொரித்த அதே எண்ணெயில தான் மறுபடியும் அந்த மிக்ஸர பொரிக்கிறாங்க. சரியா? அதே வந்து ஒரு கொலஸ்ட்ரால் தான். கேஸ்ட்ரிக் வரும், கொலஸ்ட்ரால் வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருகுது. ஆனா அந்த காலத்துல மிக்ஸருக்கு பதிலா பாவிச்சது இந்த வட்டக்க விதைகள, இந்த பூசணி விதைகள. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்ப அந்த காலத்துல வந்து இந்த இவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். உண்மையிலே வந்து எங்கட உம்ம மகளுக்கு, வாப்பு மகளுக்கு அவங்களோட காலத்துல வந்து இதுல வந்து விட்டமின் நீக்கிற விஷயம் தெரியும். இது உடம்புக்கு நல்லன்ற விஷயம் தெரியும். அதாலதான் அவங்க மிச்சமே ஆரோக்கியமா இருந்தாங்க. இந்த காலத்துல என்ன செய்றோம்? அத எவ்ளோ வலிக்கேலுமோ அவ்ளோ வலிச்சு குப்பையில வீசியாச்சு. புள்ளைகள் தொட்டா கூட தொடாத தொடாத கைய கழுவுன்னு சொல்லிருவோம். உண்மையா இல்லையா? எல்லார் வீட்லயுமே நடக்கிறது தானே. அந்த அந்த மாதிரி நாங்க இந்த காலம் இதுகள கவனிக்கிறோம் இல்ல. அதாலதான் அபெக்ஸோரா வந்து இந்த பூசணி விதைய வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் வடிவுல தயாரிச்சு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்குது. சரியா? இப்ப நாங்க இந்த பூசணி விதையில இருக்கிற விட்டமின் என்னன்றத பார்ப்போம். 1வது வந்து ஜிங்க். ஜிங்க் அதிகமா இருக்குது. கொலாஜன் அதிகமா இருக்குது. அடுத்தது ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 இந்த 3 விட்டமினும் ஒமேகாவுல இருக்கிற இந்த 3 விட்டமினும் இந்த பம்பிங் சீட்ல இருக்குது. அடுத்தது வந்து புரதம் இருக்குது, கல்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து எதுக்கு தேவை? ஹெச்பிக்கு தேவையா? ஹெச்பிக்கு தான் இரும்பு சத்து. அடுத்தது வந்து மெக்னீசியம், விட்டமின் ஏ, டி, கே. இவ்ளோ விட்டமினும் வந்து இந்த பம்பிங் சீட்ல இருக்குது. அதனால தான் இந்த பம்பிங் சீட வந்து சப்ளிமெண்ட் வடிவுல தயாரிச்சு அபெக்ஸோரா வெளியிட்டு இருக்குது. சரியா? இப்ப இத நாங்க உள்ள எடுக்கிறதால எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். சரியா? 1வது வந்து நரம்பு மண்டலத்துக்கு ஆதரவாக செயல்படும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பம்பிங் சீட் வந்து மெயினா மெயினா வந்து எங்கட நரம்புக்கு தான் அதுல பயன குடுக்குது. சரியா? அதாவது எங்கட நரம்புகள்ல ரத்தோட்டம் சீராக வேலை செய்யறதுக்கு, அதே மாதிரி வந்து இந்த விட்டமின் வந்து எங்க போகுது? நரம்புக்கு தானே முக்கியமா போகும். அப்ப நரம்பு மண்டலம் வந்து சீராக செயல்படுமாம். மத்தது வந்து இப்ப நரம்பு மண்டலத்துக்கு தேவையான விட்டமின பம்பிங் சீட் குடுக்குறதால நரம்பு தொடர்பான நோய்கள் வராம தடுக்கும். நரம்புக்கு தேவையான விட்டமின் இருந்துச்சுன்னா நரம்பு நோய்கள் வருமா? இல்ல. மாஷா அல்லான்னு சொல்லி நரம்பு நோய்கள் வராது. அதே மாதிரி மூளை, எங்கட மூளை வந்து பாதிப்படையாது. மூளைக்கு போக வேண்டிய நரம்புகள் சரியான முறையில இயங்கிச்சுன்னு சொன்னா எங்கட மூளை பாதிக்கப்படாது. அந்த வகையில மூளை சம்பந்தப்பட்ட மூலம் இல்ல மூளை பிரைன். சரியா? பிரைன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாமே வந்து நாங்க இந்த பம்பிங் சீட் எடுக்கிறதால வந்து ஆஹ் அந்த ப்ராப்ளம் சரி வரும். சரியா? அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராம இருக்கும். அடுத்தது வந்து சுவை உணர்வுகள். அதாவது சில பேருக்கு பாருங்க அந்த தடுமல் சில நான் சொல்லுவோம் தெரியுமா, தடுமல் வாய்க்கைக்கும் எதுவுமே ருசி இல்ல, டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த சுவை உணர்வை வந்து அங்கனைக்கு தடையாகுது. அப்ப அங்கனைக்கு ஒரு விட்டமின் இந்த குறைபாடு ஒன்று வருகுது. அப்ப அந்த விஷயத்தையும் வந்து இந்த பம்பிங் சீட் வந்து கிளியர் பண்ணும். அடுத்தது வந்து இன்சுலினை ஒழுங்குபடுத்துது. எங்கட உடம்பு சம்பூர்ணமா
சரியா இயங்குறதுக்கு முக்கியமா இந்த இன்சுலின்கள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான இன்சுலின் தேவை. அது அதிகமாகினாலும் ப்ராப்ளம் தான், குறைஞ்சாலும் ப்ராப்ளம் தான். அப்ப இன்சுலினை வந்து சமமாக எங்கட ரத்தத்துல சமமாக எங்கட உடம்புல இருக்கிறதுக்கு வந்து இந்த பம்பிங் சீட் வந்து உதவுது. அது எது மூலமானு சொன்னா, இதுல ஜிங்க் ஈக்கிறதால வந்து ஜிங்க் அதிகமா ஈக்கிறதால இன்சுலின்ற அளவை வந்து எங்கட உடம்புல சரியான முறைக்கு பேண வைக்குது. சரியா? இதனால வந்து ரத்தத்துல ஈக்கிற சுகர் அளவை வந்து குறைக்குது, கண்ட்ரோல் பண்ணுது. சரியா? அதே மாதிரி வந்து கொலாஜன் அதிகமா ஈக்கிறதால வந்து உடல்ற நெகிழ்வு தன்மைய பராமரிக்குது. சரியா? அதோட வந்து காந்த தன்மையை அதிகரிக்குது. எங்கட உடம்புல வந்து காந்தத்தன்மை, எங்கட காந்தம், அதாவது உறிஞ்சு கொள்ற தன்மை. நாங்க வந்து வெப்பத்தை, அதே மாதிரி வந்து ஆஹ் என்ன சொல்ல, எங்கட இந்த தோள்கள் எல்லாம் வந்து உறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை கொண்டதா இருக்குது. அப்ப சில விஷயங்கள் அது வந்து அந்த உறிஞ்சு கொள்ற தன்மைய இந்த பம்பிங் சீட்ல இருக்கிற இந்த கொலாஜன் இருக்கிறதால வந்து உறிஞ்சும் தன்மையை அதிகரித்து, அதே மாதிரி ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 இது மூணும் பம்பிங் சீட்ல நிறைஞ்சிக்கிறதால வந்து எங்களோட தோலை பளபளப்பா மாற்றுது. அதாவது ஸ்கின் ஸ்கினை வந்து ஸ்கின் ப்ராப்ளத்தை இல்லாம ஆக்கி ஸ்கினை வந்து அழகாக்குது. அந்த சக்தி வந்து இந்த பம்பிங் சீட்க்கு இருக்குது. சரியா? அதே மாதிரி இதயத்தை வலுப்படுத்துது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய நோய்களை தடுக்குது. இதய நோய்கள் வாரத்தால கூடுதலா வந்து இந்த ரத்தோட்டம் சீராக வேலை செய்யாட்டியும் உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ்கள் வந்து போதாம இருக்கிறதாலையும் வந்து இதயம் தான் மெயினா பாதிக்கப்படும். அப்ப எங்களோட உடம்புக்கு தேவையான சகல விட்டமின்களை கொடுத்து ரத்தோட்டம் இதயத்துல சரியான முறையில வேலை செஞ்சிருச்சுன்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. பம்பிங் சீட் சாப்பிடுறதால வந்து இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராது. இதயம் வந்து வலுவாகும், அதாவது சக்தி உள்ளதா மாறும். மத்தது வந்து கல்லீரல் கற்களை தடுக்கும். கல்லீரல்ல வரக்கூடிய கற்களை தடுத்து சிறுநீரக கற்கள் உருவாகுறதுல இருந்து பாதுகாப்பை கொடுக்கும். எங்களோட சிறுநீரகங்கள்ல கற்கள் வராம தடுக்கும். இதுல இருக்கிற இவ்வளோ விட்டமின்ஸும். அதே மாதிரி வந்து கண் பார்வையை மேம்படுத்துகிறது. பாருங்க, தடுமல் காய்ச்சல் வந்து டாக்டர்ஸ்ட போனா ஒன்னாவதே வந்து இந்த கண்ணை தான் பார்ப்பாங்க. நீங்க புள்ளகள்கிட்ட அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் விளையாடுங்கன்னு சொன்னா கூட அவங்க என்ன செய்வாங்க, நீ நோயாளியாம் நான் டாக்டர் ஆமேன்னு சரி, டாக்டர் என்ன செய்யும், முதல்ல செக் பண்ற இந்த இதயத்தை வந்து செக் பண்றத விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு கண்ணைத்தான் பார்ப்பாங்க, வாய பார்ப்பாங்க, நாக்க ஒஸ்த வச்சு. எந்தக்கின்னு சொன்னா அந்த குட்டி குட்டி நரம்புகளுக்கு தான் எங்கட அதுல எங்கட உடம்புல வந்து ஹெச்பி அதிகமா அளவா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த குட்டி குட்டி நரம்புல வந்து சிவப்பா இருக்கும் அது. அப்ப ரத்தோட்டம் நல்ல வேலை செய்து ரத்தம் போதும் அப்படின்றதுக்கான அர்த்தம். அப்ப அந்த வகையில வந்து எங்கட கண் பார்வை ஆஹ் ஒழுங்கா இருக்கணும் தான் இருந்தா எங்கட உடம்புக்கு ரத்தோட்டம் இருக்கணும், ஹெச்பி இருக்கணும். அந்த ஹெச்பி வந்து இந்த பம்பிங் சீட் சப்ளிமெண்ட்ல அதிகமாவே இருக்குது. அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. இப்ப நான் சொன்ன இந்த கொலாஜன், ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9, புரதம், கால்சியம், இரும்பு, மக்னீசியம், விட்டமின் A, D, K இதெல்லாம் வந்து இந்த பம்பிங் சீட்ல இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா எங்களோட உடம்புக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அதால நிறைய நோய்கள்ல இருந்து பாதுகாக்கும். முக்கியமா வைரஸ்கள், தொற்று நோய்கள் அதுகள்ல இருந்து பாதுகாக்கும் இந்த பம்பிங் சீட் நாங்க சாப்பிட்டு வந்தா. அதே மாதிரி வந்து உடம்புக்கு வந்து ஒரு புதினமான சக்தி ஒன்று கிடைக்கும். ஞாபக சக்தி அதிகமாகும். அதாவது ரத்தம் நல்லா வேலை செஞ்சா ரத்த நரம்புகள பிரச்சனைகள் வராட்டி வந்து நல்லா ஞாபக சக்தி வரும். நல்லா ஞாபக சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாயிக்கிறதால வந்து என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஆரோக்கியமா நீண்ட ஆயுளோட வாழக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த பம்பிங் சீட் சாப்பிடுறதால. அதே மாதிரி வந்து பாருங்க, விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்துகிறது. சில சில பேருக்கு வந்து புள்ள இல்லாத பிரச்சனைகள் வருது. அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிற விதம் குறைவு. உயிருள்ள விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிற வீதம் குறைவு. அப்ப இந்த பம்பிங் சீட் சாப்பிட்டு வந்த பம்பிங் சீட் பாருங்க வந்து பொதுவா இந்த புள்ள கிடைக்கணும், புள்ள வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதலா இந்த இந்த விதைகள் நிறைய சாப்பிடுவாங்க.
அந்த வகையில எல்லாத்தையும் விட பெஸ்ட் வந்து பம்பிங் சீட். அது வந்து உயிருள்ள விந்தணுக்களை உருவாக்கும், அதே மாதிரி பாதுகாக்கும். கர்ப்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் பம்பிங் சீட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். அதாலதான் நாங்க வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு இங்கினி மில்க்கும் பம்பிங் சீட் சப்ளிமெண்ட்டும் வித்தானியா சப்ளிமெண்ட்டும் கொடுக்குறோம். இதுல எது உடுப்பட்டாலும் டிலே ஆகும், சரியான ரிசல்ட் ஒன்று காட்டாது. மத்தது வந்து மனச்சோர்வு, பதட்டம், இதெல்லாம் உருவாகுறது வந்து எங்களோட உடம்புக்கு தேவையான விட்டமின் போதாதால. அதெல்லாம் வந்து இந்த பம்பிங் சீட் சப்ளிமெண்ட் சாப்பிடுற மூலமா எங்களோட அந்த இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். சரியா? நான் பேசுறதெல்லாம் கிளியரா விளங்குது தானே எல்லாருக்கும்? அடுத்தது வந்து ஆரோக்கியமான முடியை பராமரிக்க உதவுது. இப்ப ஆரோக்கியமான முடின்றது என்ன? இப்ப எங்களோட உடம்புக்கு நாங்க சின்ன வயசுல பாருங்க, புள்ளைகளுக்கு வந்து முடி வளர்க்க முடி அதிகமா வளர்த்தா புள்ள வந்து மெலியுது, முகம் இழுப்படுதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. முடிய வெட்டுங்க, புள்ள கொஞ்சம் பெருக்க கொள்ள முடி வளர்த்து கேளும் அப்படின்னு சொல்லி. அப்ப புள்ள கொஞ்சம் கொழுக்கும். ரீசன் என்னன்னு சொன்னா, எங்களோட முடி வளர்றதுக்கு அதிகமான விட்டமின் தேவைப்படுகிறது. நிறைய விட்டமின்கள் தேவைப்படுகிறது. அப்ப முடி வளர்றதுக்கு தேவையான போதிய அளவு விட்டமின் போதாதாலதான் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது. அப்ப ஆரோக்கியமான முடின்றது எந்த? முடி நல்லா வலுவா இருக்கணும், அதே மாதிரி அந்த அதாவது முடி உதிராம இருக்கணும், பொடுகு இல்லாம இருக்கணும், இந்த அடுத்தது முடியிற நுனி வெடிச்சு வெடிச்சு இருக்கும், அந்த வெடிப்பு அந்த இல்லாம இருக்கணும். இதுவல் இல்லாம இருந்தா தான் ஆரோக்கியமா இருக்கும். இப்ப அதுக்கு வந்து நாங்க இந்த பம்பிங் சீட் சப்ளிமெண்ட் சாப்பிட்டோம்னு சொன்னா அதுல இருக்கிற டோட்டல் விட்டமின்ஸும் சேர்ந்து எங்கட தலைமுடிய பராமரிக்கிறதுக்கு உதவும். அதே நேரம் வந்து மனச்சோர்வு, பதட்டம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடம்புற விட்டமின் இல்லையா, ஒரு நடுக்கம். நாங்க சொல்லுவோம் தெரியுமா, மேல சீவனே இல்லாம இருக்குது, மேல் பட்ட பட்ட பட்டன்னு நடுங்குதுன்னுவோம். இந்த பதட்டம் வாரத்தையால விட்டமின் போதாதால. அப்ப நாங்க விட்டமின் சாப்பிட்டோம்னு சொன்னா விட்டமின் அதிகமா எங்கட நரம்பு, மெயினா நரம்பு தான், நரம்புக்கு தேவையான விட்டமின் கிடைக்கலையா, அங்கின வந்து இந்த பதட்டம் இந்த நோய்கள் எல்லாம் வரும். அப்ப நாங்க பம்பிங் சீட் சப்ளிமெண்ட் சாப்பிடுறதால மனச்சோர்வு, பதட்டத்துல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நிம்மதியான தூக்கம். எத்தனை பேர் தூக்கம் இல்லாம அவதிப்படுறோம் நினைச்சு பாருங்க. சில பேருக்கு நைட்ல தூக்கமே வராது. தூக்கம் வராதுக்காக வேண்டி என்ன செய்யற சில பேர், போனத்தன் ஊண்டிட்டு இருக்கிற. போனுன்றதால என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்சம் நோயாளித்தனம் ஆகுமே தவிர நாங்க வந்து நல்ல ஒரு இதுக்கு வரமாட்டோம். டாக்டர்ஸ் டைம் பேத்து நிறைய பேர் மறந்தெடுக்கிற, எனக்கு நைட்ல தூக்கமே இல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லி. கூடுதலா வேலை செய்யறவங்களுக்கு நைட்ல தூக்கம் குறைவாய்க்கும். சில பேர் வந்து உடம்பு அசதியால தூங்குவாங்க, ஆனா இடையில முழிப்பு வந்துச்சுன்னு சொன்னா தூக்கம் போகாது. அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னா, கூடுதலா வேலை செய்யறவங்களுக்கு கூடுதலா உடம்புல இருந்து விட்டமின்ஸ்கள் வந்து குறையுது, அந்த எனர்ஜி வந்து குறையுது. இப்ப குறையிற நேரம் வந்து எங்களை உடம்புக்கு திருப்பி நாங்க என்ன செய்யணும், தேவையான விட்டமினை வந்து குடுக்கணும். அப்படி குடுத்தாதான் நிம்மதியா தூக்கம் ஒன்று வரும். அடுத்தது எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கூடுதலாவே எலும்பு பிரச்சனை தானே எல்லாருக்குமே இருக்குது. எலும்புகள் வந்து வலு இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா எங்களுக்கு தேவையான டோட்டல் ஆஹ் உடம்புமே பாதிக்கும். மூளையா, இதயமா, அதே மாதிரி வந்து கை கால்களா எல்லாமே பாதிக்கும். எலும்புகள்ல இருந்த மூட்டு வலி, முதுகு வலி, கெண்ட பெறல்ற இந்த பிரச்சனை எல்லாம் வார எலும்புகளுக்கு தேவையான விட்டமின் இல்லாதால நீங்க பம்பிங் சீட் எடுத்தாங்கன்னு சொன்னா இவ்ளோ பிரச்சனையும் மாஷா அல்லான்னு சொல்லி தீரும். இது வரைக்கும் பம்பிங் சீட பத்தி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா? யாருக்கு சரி என்ன சரி டவுட்ஸ் கேட்கணுமா? ஓ! சின்ன வயசுல ட்ரை ஆக்கி சாப்பிட்டு இருக்கோம். உண்மையே தானே. அத காய வச்சு, இந்த அதுல அத உப்பு போட்டு வறுத்து சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட். இப்பவும் அத மிஸ் பண்ண வேணாம். யார் சரி வீட்ல வந்து பூசணிக்கா சமைக்கிறதா இருந்தா, கட்டாயம் அந்த விதைகள கழுவி காய வச்சு புள்ளைகளுக்கு குடுங்க. ஆ ஓகே சிஸ்டர். ஆம் அப்ப இப்ப நான் சொன்ன வரைக்கும் பிரெக்னன்சிக்கும் குடுக்குறது தானே? எஸ், பிரெக்னன்சிக்கு கட்டாயம் குடுக்கணும். இப்ப நெறைய பேர் வந்து பிரெக்னன்ட் இல்லாம இருந்தா, சரியா? பேபி இல்லாம இருந்தா அவங்களுக்கு கட்டாயம் இங்கினிமில், பம்பிங் சீட், அதே மாதிரி வித்தானியா சப்ளிமெண்ட் கட்டாயம் குடுக்கணும்.
முக்கியமான விஷயம் பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு வந்து பெண்களோட கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு பம்பிங் சீடும் அதே மாதிரி வந்து இங்கினி மில்க்கும் உதவுது. அதே மாதிரி 2வது விஷயம் தான் விந்தணுக்கள். அந்த விந்தணுக்கள் முக்கியம். அதுக்கு அது உயிருள்ளதா இருக்கணும். அதே நேரம் அது சரியான முறையில கருவாகும் வரைக்கும் பாதுகாக்கப்படணும். அதுக்காக வேண்டி நாங்க இந்த பம்பிங் சீட் இருக்கிற விட்டமின்ஸ் அவ்வளவும் அதுக்கு உதவியா இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்த்து சாப்பிட்டா மிச்சமே நல்லாம். சரியா? ஓகே. நாங்க இப்ப இதுல யூசிங் மெத்தட பார்ப்போம். நிறைய பேருக்கு இந்த யூசிங் மெத்தட்ல டவுட் இருக்குது. என்னன்னு சொன்னா பம்பிங் சீட் யூஸ் பண்றது இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் தானே, அப்ப நாங்க சாப்பாட்டோட தான் எடுக்க போறோம். இப்ப ஃபுட் சப்ளிமெண்டா இருந்தா நாங்க காலை சாப்பாடு சாப்பிடுற நேரம் 2 வாயோ 3 வாயோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு 2 கேப்சூல் சரியா, ஒரு கேப்சூல் வந்து 400 மில்லி, அப்ப 2 கேப்சூல் கட்டாயம் குடிக்கணும். 2 கேப்சூல போட்டுட்டு லைட்டா கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு பேலன்ஸ் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் தண்ணி குடிக்கணும். சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே டொய்லெட் போற பிரச்சனை இருக்குது. பிரச்சனைன்ட்டு இல்ல. அது பொதுவாவே ஈக்கிறது. சரியா? அப்படியான ஆட்கள் வந்து நீங்க சாப்பிட்டுட்டும் டொய்லெட் போனா சம்டைம் உங்களோட சாப்பாட்டோட சேர்த்து அந்த சப்ளிமெண்ட்டும் அப்படியே வெளியாவிரும். அப்ப நீங்க குடிக்கிறதுல எந்த இதுவும் இல்ல. அதால வந்து நான் நிறைய பேருக்கு என் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன். சப்ளிமெண்ட் இருக்கிற கெப்சூல கலட்டிட்டு 3வது வாய் சாப்பாட்ட 2 கெப்சூல்ட தூளையும் கொட்டி சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் சாப்பாட சாப்பிட்டு தண்ணி குடிங்க. அப்ப அது வந்து சாப்பாட்டோட சேர்ந்து உடனடியா எங்களோட உடம்புக்கு அகத்துறிஞ்சி செயல்படும். விளங்கிச்சா? அப்ப இதுதான் பம்பிங் சீட் யூஸ் பண்ற மெத்தட். இதுல என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? சம்டைம் வந்து இப்ப வித்தானியா சப்ளிமெண்ட், பம்பிங் சீட் சப்ளிமெண்ட் இப்படி 2மே குடிக்க வேண்டி வந்துச்சுன்னு சொன்னா, காலையில ஒரு கெப் ஒரு வகை. அதாவது காலையில பம்பிங் சீட் சப்ளிமெண்ட்டும், பகல் சாப்பாட்டோட வித்தானியா சப்ளிமெண்ட்டையும் எடுங்க. யூசிங் மெத்தட் கிளியரா? ஓகே. அகெயின் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. பம்பிங் சீட் சப்ளிமெண்ட் வந்து காலை சாப்பாட்டோட எடுக்கணும். 2 வாய், 3 வாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு, அடுத்த வாய் சாப்பாட்டுக்கு 2 கேப்சூல கலட்டி, அதுல தூள கொட்டி சாப்பிட்டு, பேலன்ஸ் சாப்பாட சாப்பிடுங்க. நான் ஏன் கேப்சூல கழட்ட சொல்லுன்னு சொன்னா, அந்த கேப்சூல்ற பிரச்சனை இல்ல. அந்த கேப்சூல் வடிவுல அது தயாரிக்கப்பட்டிருக்குது. எங்களுக்கு அளவு தேவைன்றதுக்காக வேண்டி. சரியா? சில பேர் வந்து கேப்சூலோட அப்படியே முழுசா போட்டு சாப்பிட்டதும் டொய்லெட் போனாங்கன்னு சொன்னா, அது ஒட்டோவா ரிமூவ் ஆகிரும். எங்களோட உடம்புக்கும் அது செமிச்சு, உடம்புக்கு குடிக்கிறதுக்கு அது ரிமூவ் ஆகிரும். அதால வந்து எங்களுக்கு அந்த விட்டமின் கிடைக்காது. அப்ப நாங்க அத எடுத்துக்கொள்றதுல எந்த லாபமும் இருக்காது. சரியா? எந்த ஒரு ரிசல்ட்டுமே காட்டாது. அதுக்குத்தான் 2 கேப்சூல கலட்டி, அதற்குள்ள குறுகிய தூள நாங்க சாப்பாட்டோட கொட்டி சாப்பிட்டோம்னு சொன்னா, அது உடனடியா சாப்பாட்டோட சேர்ந்து எங்களோட உடம்புக்கு பிடிக்கும். இப்ப யூசிங் மெத்தட் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே. அடுத்தது வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் கொஞ்சம் பார்ப்போம். நெறைய பேர் பம்பிங் சீட் சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மெயினா எங்களுக்கு மிச்சமே சந்தோஷமான விஷயம், வருஷக்கணக்கா புள்ள இல்லாம டாக்டர்ஸ்ட்ட, விஓஜிட்டன்னு அலைஞ்சு திரிஞ்சு மருந்துகள் எல்லாம் பாவிச்சு வெறுத்து போன ஆக்கள் மிச்சம் பேருக்கு எங்கட அபெக்ஸோராவுல இருக்கிற இங்கினி மில்க், வித்தானியா சப்ளிமெண்ட், பம்பிங் சீட் சப்ளிமெண்ட் இது 3ம் புள்ள பாக்கியத்த குடுத்திருக்குது. அந்த வகையில அப்படி சந்தோஷம். மாஷா அல்லாண்டு பெரிய விபி டாக்டர்கள்ற மெடிசன்களுக்கே கேட்காத இந்த ஒரு விஷயம் வந்து இந்த விஷயங்கள் மூலமா, அதாவது எங்கட இந்த உணவு சப்ளிமெண்ட் மூலமா வந்து கிடைச்சிக்குது. மாஷா அல்லாண்டு பாருங்க, நிறைய பேருக்கு வந்து அந்த ரிசல்ட் ஈக்குது. இவங்களும் வந்து நைட்க்கு தூக்கம் இல்லாத ப்ராப்ளத்தால அவதிப்பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு ஈக்குது நைட்டுக்கு தூக்கம் இல்லாது. எனக்கே சில டைமுக்கு தூக்கம் போகாது. இந்த எலும்பி உட்கார்ந்துட்டு இருப்பேன் சில டைம். இல்லாட்டி நானும் எல்லாரையும் போலதான் எல்லாருக்கும் செல்ற மாதிரில நானும் சில டைமுக்கு போன் எடுத்துக்கும் தான் நோண்டுறேன். அந்த எதிரியாலும் தூக்கம் வருதான்னு பாக்குறான். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? எங்களை நாங்களே தெரிஞ்சு தெரிஞ்சு நோய்க்கு ஆளாக்குற விஷயம் தான் அது. கட்டாயம் நைட்ல தூக்கம் இல்லையா, மெடிசன் எடுக்க போக வேணாம், பம்பிங் சீட் சப்ளிமெண்ட் சாப்பிடுங்க. இதெல்லாம் கஸ்டமர் ஃபீட்பேக் தான். பாருங்க மாஷா அல்லான்னு சொல்லி. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பம்பிங் சீட் அதாவது பூசணி விதை. பூசணி விதையால தயாரிக்கப்பட்ட அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் 3 இருக்குது. ஒன்று வந்து பம்பிங் சீட் சப்ளிமெண்ட், அடுத்தது வந்து நியூட்ரிஷேக். நியூட்ரிஷேக்கும் பூசணி விதையால செய்யப்பட்டது. மத்தது வந்து சீனிக் ஆயில். இது 3மே வந்து எங்களோட உடம்புக்கு அவசரமா இந்த என்ன சொல்ற அவசரமா பயன் தரக்கூடியது. சரியா? சப்ளிமெண்ட் வடிவுல சாப்பிட இயலாதவங்களுக்கு நியூட்ரிஷேக் கொடுக்கலும்.
அடுத்தது வந்து சீனி கோயில் கொடுக்கலும் மாஷாலான்னு சொல்லி சீனி கோயிலும் நரம்பு மண்டலத்தை அது நரம்புகளுக்கு தேவையான விட்டமினை கொடுக்கறதாலதான் ஆர்த்ரட்டிஸ்ல இருந்து கூட பாதுகாப்பு கிடைக்கும். நான் எங்களோட உமாக்கு நியூட்ரி ஷேக் கொடுக்குறேன். சாரி சீனி கோயில் கொடுக்குறேன். சீனி கோயில் வந்து தொடர்ச்சியா குடிச்சு வந்து அது ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப அதுக்கு பதில் வந்து பம்பிங் சீட் குடிக்கிறாங்க. ஓகே, இப்ப இது வரைக்கும் பம்பிங் சீட் சப்ளிமெண்ட்டை பத்தி பார்த்தோம். அதுல என்னென்ன விட்டமின் சீக்குதுன்னு பார்த்தோம். அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். யூஸ் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸும் பார்த்தோம். இப்ப நாங்க இதுல பிரைஸ் டீட்டெயில்ஸ பார்ப்போம். பம்பிங் சீட் சப்ளிமெண்ட் பிரைஸ் டீட்டெயில்ஸ். கம்பெனி பிரைஸ் வந்து 3500 ரூபா. அதாவது கம்பெனியால எங்களுக்கு தார விலை 3500 ரூபா. கஸ்டமர் பிரைஸ் நாங்க வந்து கஸ்டமர்களுக்கு சேல் பண்ற பிரைஸ் வந்து 4280 ரூபா. ஒரு பம்பிங் சீட் சேல் பண்றதால 30 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 780 ரூபா ப்ராஃபிட்டும் இருக்குது எங்களுக்கு. பம்பிங் சீட்ல நிறைய விட்டமின்ஸும் அதிகமா இருக்கிற மாதிரி எங்களுக்கு லாபமும் அதிகமா இருக்குது. ஒரு பம்பிங் சீட் பொட்டில்ல 90 கேப்சூல் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் யூஸ் பண்ணினா ஒரு பம்பிங் சீட் பொட்டில வந்து 45 நாளைக்கு பாவிக்க இயலும். மாஷா அல்லாண்டு. இப்ப எல்லாம் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஜஸாக்கல்லா ஹைரா. இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஜூம் மீட்டிங்ல இன்னொரு ப்ராடக்ட்ஸை பத்தி உங்களோட சந்திக்கிறேன். வாய்ப்பு தந்ததுக்கு ஜஸாக்கல்லா ஹைர். இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சுபந்தினி சிஸ்டர், நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். ஓகே, கிளியரா கரெக்டா விளங்குதா? ஓம் சிஸ்டர் கிளியர். ஓகே, குட் ஈவினிங். உங்களை எல்லோரையும் நான் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். நான் மில்லியனர் கிளப் லீடர் சுபானந்தினி, வவுனியாவில் இருந்து. ஓகே, நாங்கள் இது நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். உண்மைக்குமே ஆரோக்கியம் என்று சொன்னால் காசு பணம் எல்லாமே தேவைதான். ஆனால் ஆரோக்கியம்தான் நான் சொல்லுவேன் பெரிய செல்வம் என்று சொல்லி. உண்மைக்குமே நாங்கள் இப்போ இந்த காலத்தில் ஓடி ஓடி உழைக்கிறோம், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்று சொல்லி. ஆனால் உடல்நிலை கெட்டு போயிட்டுதுன்னு சொன்னால், உடம்புல வருத்தம் வியாதி வந்துட்டுதுன்னு சொன்னால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் காசு வச்சிருந்தோம், எந்த பிரயோஜனமும் இல்லை. உண்மைக்குமே அதுதான் பெரிய செல்வம், ஆரோக்கியமாக வாழ்கிறது. அதுக்காகத்தான் எங்களோட ஸ்ரீலங்கன் இலங்கையிலேயே பயிரிடக்கூடிய எங்களுக்கு தெரியாத நேச்சுரல் ப்ராடக்டை வச்சு எங்களோட அபெக்ஸோரா கம்பெனி இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் எங்களுக்கு தந்திருக்குது. அதில் ஒன்று தான் நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட். இந்த நட்ஸ் கிராஸ் என்றால் என்னென்று பார்ப்போம். அதன் தமிழ் பெயர் முத்துக்காசு கோரைக்கிழங்கு. இதுதான் முத்துக்காசுன்னு சொல்லலாம், கோரைக்கிழங்குன்னு சொல்லலாம். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகத்தான் இந்த சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதத்தில் இந்த மூலிகை பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நட்ஸ் கிராஸ் என்ற கோரைக்கிழங்கு என்ன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை சித்த மருத்துவராலையும் ஆயுர்வேதத்தினாலையும் அதில் அந்தளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்தது. உண்மைக்குமே எங்களுக்கு தெரியாது. மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை தான் இந்த நட்ஸ் கிராஸ்.
இது மண் சக்தியை உட்கொள்ளக்கூடிய வேர் மூலிகை ஆகும். இது மண்ணுக்குள்ள இருந்து அந்த சக்தியினால உறிஞ்சப்பட்டு அந்த வேரின் அதால கிழங்கு மாதிரி இருக்கும். அந்த அதால கிழங்கு மாதிரி மூலிகை தான் இந்த நட்ஸ் கிராஸ்ன்னு சொல்லப்படுது. இன்னைக்குமே இந்த நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இயற்கை முறையில பாதுகாப்புக்கு ஒரு சிறந்த தயாரிப்புன்னு தான் நாங்க சொல்லணும். எங்களுக்கு இந்த நட்ஸ் கிராஸை எங்களுக்கு தந்து எங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தினதுக்காக உண்மைக்குமே நாங்க தேங்க்யூ தான் சொல்லணும், நன்றி தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மூலிகை. அடுத்தது இன்கிரீடியன்ஸை பார்ப்போம். இந்த நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்டின் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொன்னா நட்ஸ் கிராஸ் பவுடர், மற்றது கொக்கோ கிராஸ், மற்றது ஜாவா கிராஸ், மற்றது ரெட் நட் ஜெட்ஜ் மற்றும் பர்பிள் நட் என்று அழைக்கப்படுகிறது. இது ஜெட்ஜ் என்பது ஆப்பிரிக்கா மற்றது தெற்கு மற்றும் மத்திய ஐரோப்பிய மற்றும் தெற்காசியாவில் வாழ்கிற ஒரு வற்றாத தாவரம் தான் இந்த வற்றாத தாவரம் என்று சொல்லப்படுது. இவ்வளவு இன்கிரீடியன்ஸையும் இன்கிரீடியன்ஸையும் அட் பண்ணி தான் நட் கிராஸ் சப்ளிமெண்ட்டை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த தாவரம் இது சுமார் ஒரு 140 சென்டிமீட்டர், அதாவது 55 இன்ச் உயரம் வர வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் இது, இந்த மூலிகை தாவரம். இது கிழங்கு வடிவில் இருக்கிறதால இது நட்ஸ் வடிவு. இது நட்ஸ் வடிவில் இருக்கிறதால தான் சொல்றாங்க. நட்ஸ் வடிவில் இருக்கிறதால நாங்க நட்ஸ் கிராஸ் இந்த இதுக்கு பெயர் வந்திருக்குது. இந்த கிழங்கு அப்படின்னு சொன்னா நட்ஸ், அதாவது கொட்டைன்னு சொல்லலாம், அந்த வடிவில் இருக்கிறதால தான் இது நட்ஸ் கிராஸ் பெயர் வந்திருக்கிறது. இந்த கோரைக்கிழங்கு பவுடரை அட் பண்ணி தான் இந்த நட்ஸ் கிராஸ் கோரைக்கிழங்கு பவுடராக்கி அட் பண்ணித்தான் நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட்டுக்குள்ள அட் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னா நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட் என்பது ஒரு சாதாரண கேபிள் பொருள் இல்லை. அது ஒரு நேச்சுரல் சொல்யூஷன் ஃபார் ஹெல்த்தி லிவிங். ஆரோக்கியத்தை பாதுகாக்க விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு சிறந்த தீர்வாக தான் இருக்குது. உண்மைக்குமே யார் நாங்கள் எங்களோட உடம்பில் நாங்கள் அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கணும், எங்களோட உடம்பை அவ்வளவு பாதுகாக்கணும், நாங்கள் நோய் இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் என்று சொல்லி விரும்புகிறவங்களுக்கு தான் இந்த நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட் அவ்வளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் பெனிஃபிட்ஸ். ஓகே, நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட்டிൻ്റെ ஆரோக்கிய நன்மைகளை நாங்கள் பார்ப்போம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஓகே, இதில் முக்கியமான என்னன்னு சொன்னால் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும். எங்களோட உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த கோரைக்கிழங்குக்கு இருக்குது. நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட்டுக்கு எங்களோட உடம்புல இருக்கிற நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. உண்மைக்குமே எங்களோட உடம்புல நச்சுக்கள் தேங்குறதால தான் நிறைய பிரச்சனை வருது, நிறைய வியாதிகள், நிறைய வருத்தங்கள், அதெல்லாமே அப்படி வாரதுக்கு காரணம் உடம்புல உள்ள நச்சுக்கள் தேங்கி இருப்பது. அடுத்தது என்னன்னு சொன்னா செரிமான மண்டலத்தை சீராக்க உதவுகிறது. எங்களுடைய செரிமானம், அதாவது என்ன சொல்றது, செரிமானம் என்று சொன்னா செரிமான மண்டலத்தை சீராக்க உதவுகிறது. ஓகே, அடுத்தது காய்ச்சலை போக்குறதுக்கு உதவுகிறது. உண்மைக்குமே காய்ச்சல் என்றது ஒரு காய்ச்சல் வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், பெனடோலை போடுவோம், இல்லாட்டி பேராசிட்டமால் போடுவோம். ஹாஸ்பிட்டல் போனாலும் டாக்டர்ஸ் எழுதி தரது பெனடோலும் பேராசிட்டமாலும் தான். 2 போடுங்க, 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு காய்ச்சல் வந்தால் என்ன செய்வோம், உண்மைக்குமே எனக்கு லாஸ்ட் வீக் காய்ச்சல், அதால் தான் நான் செய்யலாமல் போச்சுது.
நான் 6 மணித்தியாலத்துக்கு 2 டேப்லெட்ஸ் போட்டு வந்தேன் நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட். உண்மைக்குமே உடனே அவ்வளவுக்கு தீர்வு கிடைச்சிது. காய்ச்சலுக்கு வீட்டில் ஒவ்வொருத்தட்ட வீட்டிலையும் இருக்க வேண்டியது நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட். என்னென்னு சொன்னால் அடிக்கடி காய்ச்சல் வரும், வயிற்று வலி வரும், அது எல்லாத்துக்குமே சிறந்த நிவாரணியாக இருக்குது. அடுத்தது தோல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. எங்களோட தோல் மண்டலத்தை அது பாதுகாத்து அவ்வளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது. அடுத்து என்னென்னா உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை அதுதான் இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனையாகவே இருக்குது. உயர் இரத்த அழுத்தம், அந்த உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களோட நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட் அவ்வளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது உடல் எடை. உடல் எடையை குறைக்க எங்களோட நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட் அவ்வளவுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் தான் எல்லாருக்குமே. 2 பேரும் ஒர்க் பண்ணுறவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் சமைக்க எல்லாம் சரியான கஷ்டம். கூடுதலாக 1-2 பேர் சமைப்பாங்க. சில நேரம் நைட்டில் சரியான இதாக இருந்தால் கடையில் எடுப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் கொடுக்குறதால உண்மைக்குமே பிள்ளைகளின் வெயிட்டும் சரி, மற்ற சாதாரண வெயிட்டும் சரி அவ்வளவுக்கு கூடவாக இருக்குது. நான் பார்க்குற வரையில் எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ஒரு ஸ்கூலில் ஃபுல்லாக பிள்ளைகள் இல்லாமல் அப்படின்னு சொன்னால் பெரிய குண்டு பிள்ளைகள், கட்டான பிள்ளைகள் தான் இருக்கிறோம். சின்ன மெல்லிய பிள்ளைகள் ஹெல்த்தியாக தெரிகிற மாதிரி நான் பார்க்கல. அப்படி இந்த உடல் எடை சரியான எல்லா வியாதிக்கும் அதுதான் மெயினாக இருக்குது. இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கும் எங்களோட நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட் உதவியாக இருக்குது. அடுத்தது கெட்ட கொழுப்பு, கொலஸ்ட்ரால்ன்றது அது பெரிய ஒரு பிரச்சனை. அது சின்னாக்களுக்கும் இப்போ இருக்குது. அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கவும் இந்த நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட் பெரிய உதவியாக இருக்குது. மற்றது வலியை குறைக்க, இது மெயினாக வலி நிவாரணி என்று சொல்லலாம். வலியை குறைக்கிறதுக்கு, அதாவது தலைவலி, வயிற்று வலி, அப்படியான கைகால் வலி எதாக இருந்தாலும் பெனடால் என்னத்துக்கு தராங்க, வலியை குறைக்கிறதுக்கு. தலைவலி என்றாலும் பெனடால் தருவாங்க, கைகால் வலி என்றாலும் பெனடாலை தருவாங்க. அது சைடு எஃபெக்ட், அது உங்களை எல்லாருக்குமே தெரியும். பெனடால் யூஸ் பண்ணுறது எவ்வளவுக்கு ஒரு சைடு எஃபெக்டான ஒன்று. ஆனால் இது எங்களோட ஃபுட் சப்ளிமெண்ட், மற்றது ஆயுர்வேத எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத எங்களோட ஆர்கானிக் ப்ராடக்ட். பின்ன இது வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுகிறது. மற்றது அலர்ஜிக் தன்மையை குறைக்கிற தன்மை இருக்குது. இந்த நட்ஸ் கிராஸுக்கு அலர்ஜிக்கில் இருந்து விடுதலை ஆகலாம். மற்றது கல்லீரலை பாதுகாக்கிறது. இது முக்கியமான ஒன்று, கல்லீரலை பாதுகாக்கும். மற்றது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும். இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை குறைச்சி இரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியதாக இருக்குது. மற்ற சிறுநீரக பாதையில் தொற்றை எதிர்க்கும். இது என்னென்னு சொன்னால் ஒரு தொற்று நீக்கி மாதிரி, ஒரு ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு சப்ளிமெண்ட் தான் இந்த நட்ஸ் கிராஸ். பின்ன தொற்று வியாதிகள் அப்படியான எல்லாவற்றையும் எதிர்த்து இது ஃபைட் பண்ணக்கூடியது. சிறுநீரக பாதையின் தொற்றை எதிர்க்கும். பெண்களின் மாதவிடாய் சிரமத்தை குறைக்கும். அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வர பெயின், வயிற்று வலி, அது எல்லாவற்றையும் குறைக்கும் என இல்லாமல் செய்யும். மற்றது தாய்ப்பாலின் தரத்தை சுத்திகரித்து மேம்படுத்தும். தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு தெரியும், தாய்ப்பாலின் தரத்தை, தாய்ப்பால் என்றாலே உண்மைக்குமே இந்த உலகத்தில் ஈடுன்னு எதுவுமே இல்லை, தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட தாய்ப்பாலின் தரத்தையும் சுத்திகரித்து மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த நட்ஸ் கிராஸுக்கு இருக்கு. அடுத்தது முதுமையை தாமதப்படுத்தும். இப்போ கூடுதலாக ஒரு 40 வயசு 35 வயசுலேயே
முதுமைத்தன்மையாக இருப்பினம். அதாவது 60 வயசுக்காரர் மாதிரி அவங்கள பார்க்க இருக்காம். என்னென்னு சொன்னால் இப்போத்த சூழ்நிலை அப்படி வேகமான காலம், எல்லாருமே ஒர்க் பண்ணணும், தங்களை கவனிக்கிறது இல்லை. அதால் மற்றது அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிட்டுது. எல்லா உணவிலையும் மரக்கறியில் கூட மருந்தடிச்சு தான் விற்கிறாங்க. அது அந்த அப்படியான உணவுகளை நாங்கள் உட்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு முதுமைத்தன்மையை கொண்டு வருது. அதை நாங்கள் தடுப்பதற்கு, முதுமையை தாமதப்படுத்துகிறதுக்கு இந்த எங்களோட நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட் பெருமுதவியாக இருக்குது. மற்றது காயங்களை விரைவில் ஆற வைக்க உதவுகிறது. எங்களுக்கு வந்த காயங்களை விரைவிலேயே அந்த காயங்கள் மாறக்கூடிய தன்மையை எங்களுக்கு தந்திருக்கு நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட். மற்றது உடலில் இருக்கிற எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தல், இதுதான் முக்கியமானது. எங்களுக்கு உடலில் எதிர்ப்பு சக்தி வேணும். எதிர்ப்பு சக்தி இருந்தால் எங்களுக்கு எந்த வியாதியும் எங்களை அணுக முடியாது. நாங்கள் எதிர்ப்பு சக்தி என்னது, அதுக்காகவே நாங்கள் இந்த நட்ஸ் கிராஸை ஒவ்வொரு நாளுமே யூஸ் பண்ணலாம். மற்றது வயிற்றுப்போக்கு, மற்ற அஜீரணம் சம்பந்தமானது, அஜீரணம் எல்லாம் வாயு தொல்லை, அப்படி அஜீரணம் எல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உண்டு. அதுக்கு எல்லாவற்றுக்குமே எங்களுக்கு தெரியணும் எங்களோட சப்ளிமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் என்னென்னத்துக்கு எங்களுக்கு பயன்படுகிறதுன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது முதுமையை குறைத்து அலர்ஜியை எதிர்த்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. அடுத்தது எப்படி ஜூசிங் மெத்தட் பார்ப்போம். எப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி இந்த நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணணுமெண்டா தினசரி 1 இல்லைன்னா 2 கேப்சூல் ஒரு நேரத்துக்கு உண்டு, இல்லாட்டி 3 ஒரு நேரத்துக்குன்னு சொன்னால் 3 நேரத்துக்கு ஒவ்வொன்று மூன்றும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தான் இந்த கேப்சூலை நாங்கள் யூஸ் பண்ணலாம். உணவுக்கு பிறகுதான் இந்த கேப்சூல் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணினாத்தான் அது இந்த சிறந்த விளைவை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அது நேச்சுரலாக இருக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே வைட்டிங் க்ரீம் மாதிரி உடனே ஒர்க் பண்ணாது. இது நேச்சுரல் ப்ராடக்ட், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களுக்கு அது சரியான பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் காய்ச்சல் என்று சொல்லி வரைக்க அதுகளுக்கெல்லாம் வலி நிவாரணியெல்லாம் உடனே ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு 6 hours அப்படி எங்களுக்கு அந்த வலி குறைஞ்சிருக்குது. அதுக்கு சொல்லலை. வேறு வியாதிகளுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக கண்டிப்பாக 2 மாதம் தொடக்கம் 3 மாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேணும். இது ஒரு உயர்தர மூலிகையை கொண்டது. உண்மைக்குமே இது விஞ்ஞானபூர்வமாக தயாரிக்கப்பட்டது. இந்த நட்ஸ் கிராஸில் 9 கேப்சூல்ஸ்கள் இருக்கு. 90 கேப்சூல்ஸ் இருக்கு. இதில் பக்க விளைவுகள் இல்லாத இயற்கையானது. இது ஆரோக்கியத்தை பாதுகாக்க விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இந்த நட்ஸ் கிராஸ் சிறந்த தீர்வாக இருக்குது. நான் இந்த ப்ரைஸ் சொல்லலை நினைக்கிறேன். நட்ஸ் கிராஸ் இந்த ப்ரைஸ் என்னன்னு சொன்னால் 2415 ரூபா. கஸ்டமர் ப்ரைஸ் 2875 ரூபா. ஓகே, இதில் யார் யார் பாவிக்கணும்னா எந்த வயதினரும் நாங்கள் இந்த நட்ஸ் கிராஸை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதில் சரியான அளவு வழிமுறைகளுடன் பயன்படுத்தினா ஓகே. இது பாவிக்கிறதுக்கு கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் அவங்களுக்கு எதுவும் அலர்ஜிக் தன்மை அப்படி எதுவும் இருந்தால் அதை நீங்கள் நிப்பாட்டி கொள்ளுங்க, யூஸ் பண்ணாதீங்க. மற்றும்படி இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது, நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம். மற்றது ஃபீட்பேக்ஸ் பார்ப்போம். இதில் உள்ள ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எப்படின்னு சொன்னால் காய்ச்சல் சுகமாக இருக்குது.
மற்றது தொடர்ந்து வாந்தி, வயிற்று நோய் இருந்திருக்குது அவங்களுக்கு. அது நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்டால அவங்க ஹீல் ஆகி இருக்கிறாங்க, சுகமாகி இருக்கிறாங்க. மற்றது இடுப்பு வலி, முதுகுத்தண்டு வலி அதெல்லாத்தையும் ஹீல் பண்ணி இருக்குது. நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது. உண்மைக்குமே என்னட்ட இல்லாததால போடையில. அவ்வளவுக்கு எங்களோட நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட் சூப்பர் சப்ளிமெண்ட். உண்மைக்குமே எந்த ஃபீட்பேக்ஸ் நான் மற்றது இந்த பெண்களுக்கு வர வெள்ளப்படுதல் அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வு. எந்த ஃபீட்பேக்ஸ் எனக்கு காய்ச்சலுக்கு ஹீல் பண்ணியிருக்கு. காய்ச்சலுக்கு நான் ஒரு 6 ஹவர்ஸ் 2 போட்டு வந்தேன். ஒரு 2-3 நாள்ல 2 நாள்லேயே ஓகே ஆயிட்டேன் நான். என் வாய்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. தடிமனம் இருந்ததால எனக்கு அவ்வளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வேறு ஒரு ஆளுக்கு வெள்ளப்படுதலுக்கு நான் எடுத்து கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க ஒரு 2 வீக்ஸ் தான் யூஸ் பண்ணினாங்க, வெள்ளப்படுதல் நின்றுட்டுதுன்னு சொன்னாங்க. அப்படி அவ்வளவுக்கு உங்களுக்கே தெரியும் எங்களுடைய பெக்ஸோரா கம்பெனியில் இருந்து வர ஒவ்வொரு ஃபுட் சப்ளிமெண்ட்டும் அவ்வளவு பவர்ஃபுல்லானது, அவ்வளவு ஹெல்த்தியான நல்ல ப்ராடக்டை தான் தராங்க. அதால தான் நாங்கள் ரன் பண்ணி கொண்டு போகிறோம். ஓகே, தேங்க்யூ இவ்வளோ நேரம் இருந்து கேட்டதுக்கு. உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருக்கும், நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம். மியூட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இருக்குதா? ஓ சிஸ்டர், கதைங்க கதைங்க. கிளியர் தானேயா? ஓகே. நானும் இந்த நட்ராஸ் சப்ளிமெண்ட் எடுத்திருந்தேன். எங்களோட உமாக்கு தொடர்ச்சியான இந்த தொண்டையில சளி இருந்துச்சு. அப்ப அதுக்காக வேண்டித்தான் நட்ராஸ் சப்ளிமெண்ட் உமா சாப்பிட்டேன். அப்ப அவ டெய்லி அந்த சாதாரணமாவே அந்த இருமல் சளி அப்படிகள் வந்துச்சுன்னு சொன்னா எந்த நேரமுமே ஒரு அந்த மனம் விரட்டல் தன்மை ஒன்று தானே, குமட்டல் மாதிரி. அப்ப எங்களோட உமா நட்ராஸ் சப்ளிமெண்ட் எடுத்ததுக்கு பிறகு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒன்றும் மீக்கல. தொண்டை கிளியர் ஆயிக்குது, தொண்டை கம்மல்ல அப்படின்னு சொன்னா. அதே நேரம் காய்ச்சல், அந்த ஓவர் காய்ச்சலுக்கு தத உணப்பெத்தின்னு சொல்லி ரோஸ் கலருக்கு டாக்டர் தருவாங்க. இது பவர் கூட, ஓவரா காய்ச்சல் வர டைமுக்கு மட்டும் குடிங்கன்னு சொல்லுவாங்க. அது குடிச்சா மட்டும்தான் லேஸ் ஆகும் அந்த ஓவர் ஃபீவர். ஆனா நட்ராஸ் சப்ளிமெண்ட் பாவிச்சு மஷாலான்னு சொல்லி ஓவர் ஃபீவர் லேஸ் ஆவிச்சு. அது மருந்து எடுக்கவே இல்லை காய்ச்சலுக்கு, நட்ராஸ் சப்ளிமெண்டே தான் யூஸ் பண்ணினேன். அதே மாதிரி புள்ளைகளுக்கும் அந்த காய்ச்சல் வரவும் நான் மருந்துக்கு போறதுக்கு பெனடோல் கொடுக்காம பெனடோலுக்கு பதில் நட்ராஸ் சப்ளிமெண்ட்டை கொடுத்தேன். மாஷாலான்னு சொல்லி பெஸ்டான ரிசல்ட் உடனே காட்டுச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ சிஸ்டர் ஃபீட்பேக் ஷேர் பண்ணினக்கு. வேறு யாரும் இருந்தா கதைங்க, உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. வேறு யாரும் இருக்கிறீங்களா? இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். நான் நட்ராஸை பத்தி சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா நான் இந்த நட்ராஸ் சப்ளிமெண்ட் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா தெரிஞ்ச என்னோட மாமட மகன் ஒரு ஆளுக்கு நான் இதை எடுத்து கொடுத்தேன். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வயிற்றுல சின்ன கல்லொண்டு இருந்து இங்கினி மில்கோட சேர்த்து நட்ராஸ் சப்ளிமெண்ட் எடுத்து கொடுத்தேன். ஏன்னு சொன்னா அவங்களுக்கு வயிற்றுல ஓவரா வலி எடுத்ததுக்காக, சரியா, இந்த வலி எடுத்ததுக்காக தான் நான் எடுத்து கொடுத்தேன். அதெல்லாம் அவங்களோட வலியும் குறைஞ்சி அவங்களோட யூரின் பாஸ் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன
பிளட் போயிட்டு இருந்தது சரியா. அந்த இதுக்கும் வந்து இந்த சப்ளிமெண்ட் வந்து ஓகே ஆயிட்டுது. அதால் எனக்கு உண்மையிலுமே இந்த சப்ளிமெண்ட் நான் முதல்ல தலைவலி அப்படின்னு சொல்லித்தான் எடுத்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஓகே ஆகுது என்று சொல்லும்போது உண்மையா நல்ல ஒரு ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லணும் இதை பத்தி. ஏன்னா இதுல இருக்கிற அந்த நட்ராஸ் கிருமிகள் அளிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு எங்கட கோரைக்கிழங்கட பவுடரால தயாரிச்சிருக்கத்தால கண்டிப்பா நீங்கள் எல்லாரும் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. உண்மையாவே நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் எங்கட நட்ராஸ் சப்ளிமெண்ட். நான் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து என்ன பல்ஸ் உள்ளவங்களுக்கு நோவுகள் வந்து குறையும். ஆஹ் நோவுகள் வந்து நிறைய பேருக்கு குறைஞ்சிருக்கு. அது அந்த யூரின்ல வந்து என்ன பிளட் போறது இதெல்லாம் வந்து இதுல குறையும்னு நினைக்கிறேன். அதை சொல்லித்தான் அவங்க ஓகே நல்லா நல்லா இருந்தது இந்த சப்ளிமெண்ட். அந்த ரிப்போர்ட் வந்து அவர் தாரன்னு சொல்லியிருந்தாரு. இன்னுமே தர இல்ல. கண்டிப்பா நான் ரிப்போர்ட் எடுத்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். உண்மைக்குமே எங்களோட நட்ஸ் கிராஸ் சப்ளிமெண்ட் அவ்வளவுக்கு ஒரு நல்ல சப்ளிமெண்ட். வேறு யாரும் இருக்கிறீங்களா ஃபீட்பேக் ஷேர் பண்ண? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நட்டாளச்சேனிலேருந்து பர்வீன் கேட்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸுக்கு மேலாக எலர்ஜிக் ப்ராப்ளமால கனாடுபட்டுட்டு இருந்தேன். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து லாஸ்ட்டாக ஆயுர்வேதம் ஒன்று ட்ரை பண்ணி ஒன்றுக்குமே சக்ஸஸோ கிளியரோ ஆகல. கடைசியாக இப்போ ஒரு 1.5 மந்த்துக்கு முதல்ல வந்து கண்டனோமா சப்ளிமெண்ட்டும் நட்கிராஸ் சப்ளிமெண்ட்டும் தொடர்ச்சியாக காலையில 2 கெப்சியூல்ஸ் மொத்தம் அதுல 2 இதுல 2 4 பின்னேரம் ஒன்று எடுத்து வந்தேன். 1 மந்த் ஆக சொல்லி முழுமையாக ஒரு 2 வீக்ஸ் ஆக சொல்லி முழுமையாக அந்த கடி அந்த கிறந்தி அந்த தன்மை எல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு இப்ப 1 மந்த் ஆக செல்ல ஸ்கின் பழையபடி மாறிட்டு அந்த இருந்த தடம் அந்த கருப்பு கருப்பா இருந்த புள்ளிகள் அதெல்லாம் ஃபுல்லா கியூர் ஆகி கை காலெல்லாம் பழையபடிக்கு மாறிட்டு இன்னும் லேசான அந்த தடம் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு நாங்க என்ன ஃபுட் ஷவர் ஜெல் இருக்கு தானே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால முழுமையாக கியூர் ஆயிட்டு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் செலவழிக்காத இடம் இல்லை. எல்லா ஸ்கின் டாக்டர்டையும் போய் காட்டி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தேன். ஒன்றுக்கும் கிளியர் ஆகுது. அப்ப இது உண்மையிலே பெஸ்ட் ப்ராடக்ட். 3 ப்ராடக்ட் சேர்த்து பாவிச்சேன் நான். கண்டனோமா சப்ளிமெண்ட், அதோட நட் கிராஸ், அதே நேரம் இந்த வாஷ் பண்றதுக்காக ஷவர் ஜெல். இந்த 3 யூஸ் பண்ணி ஃபுல்லா கியூர் ஆகிட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. நீங்கள் எங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணினதுக்காக. உண்மைக்குமே நீங்கள் ஷேர் பண்ணது தான் எங்களுக்கு அவ்வளவுக்கு என்னென்னு சொல்கிறது, மற்றவங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்கலாம். மற்றது எங்களோட ப்ராடக்டை பற்றி அவ்வளவுக்கு பெருமையும் இருக்குது. ஓகே, யாரும் இருக்கிறீங்களா ஃபீட்பேக் ஷேர் பண்ண? ஓகே, சுகாதா சிஸ்டர் எண்ட் பண்ணுவோம்மா, லீவ் ஆகுவோம்மா? ஓகே சுபந்தினி சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே காய்ஸ், இன்றைய செஷன் வந்து உங்க எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனா இருந்திருக்குமென்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ரிஸ்வானா சிஸ்டரும் சரி சுபந்தினி சிஸ்டரும் சரி சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து அவங்க அந்த ஃபீட்பேக்ஸை கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைய செஷன் வந்து எல்லாருக்குமே பிரயோசனமா இருந்திருக்கும். ஓகே, நாங்கள் செஷனை எண்ட் பண்ணுவோம். இன்னொரு செஷன்ல நாளைக்கு சந்திப்போம். ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ரிஸ்வானா சிஸ்டர், சுபந்தினி சிஸ்டர், உங்க 2 பேருக்குமே தேங்க்யூ. ஓகே, நாங்கள் செஷன் எண்ட் பண்ணுவோம். குட் நைட் டு ஆல்.